ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் புது கடாய் வாங்கியிருக்கேன். அந்த கடாயில் தான் இன்றைக்கி ஸ்வீட் பண்ண போகிறேன். திருக்கார்த்திகை அன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். அது இந்த கடாயில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைமாக பண்ணுறனாக்கில் ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எள்ளு 2 ஸ்பூன் எடுத்து அதையும் வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் 3 கிண்ணம் மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. அதை லேசாக அடுப்பை வச்சுட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக சூடாயிட்டான்னு பார்த்து பாருங்கள். அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காயும் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அதில் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. இந்த எள்ளு, பாசிப்பருப்பு, தேங்காய் அப்படி கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா நெருன்னு இருக்குமா, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். 1 கிண்ணம் ஃபுல்லாக எடுத்து வெல்லம் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சுக்கோங்க. இது நான் ஆல்ரெடி பொரி பண்ணதுக்காண்டி எள்ளு வறுத்து அரைச்சி பார்த்தேன், மண் எதுவுமே இல்லை. அதனால தான் இப்போ இதை நான் டைரெக்டாகவே பண்ணுறேன். இல்லைன்னா எல்லோரும் நினைப்பீங்க அந்த பாகு நீங்கள் அரைக்கவே இல்லை அப்படின்னு. அப்புறம் அரை பிஞ்சு எடுத்து உப்பு போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாவு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டதுக்கப்புறம் பார்த்து தொட்டு பாருங்கள். அந்த மாவு அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு அது பிடி இருக்கா இல்லைன்னு லைட்டாக வெந்நீர் ஊற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க, 5 நிமிஷம். அப்போ அந்த சீனிப்பாகு மாவு எல்லாமே அது என்ன செய்யும், உள்ளே அந்த இறங்கி நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் மாவு. அப்படி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொழுக்கட்டை நல்லா வருதா என்னன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா வந்திருக்கு. இதை நான் ஒரு இட்லி தட்டில் அப்படியே பிடிச்சி கொழுக்கட்டையை ஆக்கி வச்சாச்சு. தண்ணி நல்லா சூடாக்க வச்சுக்கோங்க. எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சதும் அந்த இட்லி சட்டிக்குள்ளே வைங்க, சீக்கிரமாக வெந்துடும். நல்லா சாஃப்ட்னஸாகவும் வந்துச்சு. பசங்க, நான் இந்த திருப்பி வீடியோ லேட்டாக போட்டுட்டேன். என்னோடய மொபைல் ரிப்பேர் ஆகிட்டு. அதனால தான் நான் வீடியோ லேட்டாக போடுறேன். ஆனால் கோலத்துக்குள்ளே வீடியோலாம் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். இப்படி இட்லி சட்டியில் வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பிச்சு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இனிப்பு எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. இதை நான் ஃபஸ்ட்டே போட்டிருந்தா நீங்கள் இதை பார்த்து கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு தான் லேட் ஆகிட்டு, சாரி வீடியோ லேட்டாக வந்ததுக்கு. பாருங்கள், ஒவ்வொரு தட்டாக எடுத்து வைங்க. அப்புறம் பொரி உருண்டையும் பண்ணினேன். அந்த பொரி உருண்டையும் பண்ணேன். அதில் ரெசிபி நான் அப்புறம் உங்களுக்கு போடுதேன். கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னு. இதான் எங்கள் வீட்டில் திருக்கார்த்திகை அன்னைக்கு பண்ண கொழுக்கட்டையும் பொரி உருண்டை எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள்.